விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வருகிற 21ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லோகநாதன் இணைகிறார். லோகநாதன், வணக்கம். குறிப்பாக தமிழகத்தின் எந்தெந்த இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். தமிழகத்துல குறிப்பா வருகின்ற 21ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை என்பது பார்க்கும்பொழுது கன்னியாகுமரியில் மாஞ்சோலை, திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதியில 3 சென்டிமீட்டர் மழையும், தூத்துக்குடி, நாலமுக்கு, திருநெல்வேலி, கன்னியாகுமரி குளச்சல், திருநெல்வேலி காக்காட்சி உள்ளிட்ட பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. வெப்பநிலை என்று பார்க்கும்போது வட தமிழக மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 37 - 39 செல்சியஸ், வட தமிழக கடலோர பகுதியில் தமிழக மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் 33 - 37 டிகிரி செல்சியஸும், அதிகபட்ச வெப்பநிலையாக 39 டிகிரி செல்சியஸும் 38.6 டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருக்கிறது ஈரோட்டில். சென்னையை பொறுத்தவரை 35.4 செல்சியஸ் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் 34 செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது வருகின்ற 21ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது, குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி லோகநாதன். விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு.